நாங்கள் 2 பேர். நாங்கள் 2 பேருமே கெரியரை ஒண்ணா தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஆனா, அவன் வாழ்க்கையின் ஓட்டம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. நானும் ஓடி தான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே சுற்றிட்டே கிடக்குது. அவனுக்கும் எனக்கும் இப்போ யாணி வச்சா கூட எட்டாதுங்கிற விதமாக சோர்ந்து போய் குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற நம்மளை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசுது. எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். காணப்படாதவைகளின் உறுதியும் நம்பப்படாதவைகளின் நிச்சயம் தான் நம்பிக்கை. அப்படி அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் பாதையில் தான் நம்ம ஓடணுமா. அவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்கங்கிற விதமாக அவங்க போகிற பாதையில் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டு போனால் எந்த நேரத்தில் அந்த பாதை முடியும் என்கிற விதமாக நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையே இருப்போம், ஜாலியாக சொல்லி போவோம், இடையும் பதிவாக நம்ம விழுந்து போவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை பிடித்து அவர் நமக்கான வச்சிருக்கிற பாதையை தெரிந்து அந்த பாதையில் ஓடும்போது அதில் நம்ம பொறுமையாக ஓடினாலும் நமக்கானது நம்ம வந்து சேரும். அப்படி ஓடும் பட்சத்தில் நம்மளை பார்த்து கூட 4 பேர் இந்த மாதிரிப்பட்ட பாதையில் ஓடலாமே என்கிற விதமாக ஆசைப்படுவாங்க. கர்த்தரை